விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். ரோமையர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒரு சிறு பையன் பீச்சில் அப்படியே கடலோரத்தில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறான். போகும்போது நல்ல அலைகள்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த அலைகள் வரும்போது அதோட நல்ல மீன்களும் நண்டுகளும் என்ன பண்ணும், குட்டி குட்டியா ஓடி ஓடி வருது. அப்ப அந்த தண்ணீர் வரும்போது என்ன பண்ணும், அதுவும் சேர்ந்து வருது. தண்ணீர் பின்னாடி போகும்போது இது பின்னாடியே ஓடுது. அப்போ தண்ணீர் வேகமா போயிடுச்சு. இந்த நண்டோ அல்லது ஒரு சில மீன்கள்லாம் அப்படியே நிற்குது. அப்ப இந்த குட்டி பையன் என்ன பண்ணானா, ஓடி ஓடி போய் என்ன செய்யறானாக்கா, அந்த மீனையோ நண்டையை பிடிச்சி தூக்கி தூக்கி தண்ணியில வீசி வீசி எறியான். அப்போ அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு பெரியவர் கேட்கிறார், எப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிற? இல்ல, ஒவ்வொரு மீனும் செத்துட்டு இருக்குது, அதுக்கு உயிர் கொடுக்குற, காப்பாத்துறேன், தூக்கி தண்ணியில போடுறேன், தண்ணியில போட்டா அது பிழைச்சுக்கோல்ல அப்படின்னு. அப்போ அந்த பெரியவர் கேட்டாரா, இந்த மாதிரி எவ்வளோ நீ காப்பாற்ற முடியும்? நிறைய பீச் இருக்கு, எவ்வளோ மீன்கள் இருக்கு, எத்தனை உயிரை நீ காப்பாற்ற முடியும்னு கேட்டார். அதுக்கு அந்த குட்டி பையன் சொன்னானா, தாத்தா என்னால எவ்வளவு முடியுமோ நான் அவளை செய்யறேன், எல்லாத்தையும் என்னால காப்பாற்ற முடியாதான், ஆனால் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு சிலதை நான் என் கண்ணில் பார்க்குற ஒரு சிலதற்கு நான் வாழ்வு கொடுக்க, உயிர் கொடுக்க நினைச்சேன், உதவி செய்ய நினைச்சேன், அதான் செய்யறேன். அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அவர்கள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னானா. பாருங்க, அநேக ஆத்துமாக்கள் இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. அப்ப எல்லாரையும் நம்ம மனம் திரும்புதல், எல்லாரையும் நம்ம வந்து மீட்கிறதுக்கு நம்ம முடியாது. ஆனால் நம்ம கண்ணெதிரே நம்ம பார்க்கின்ற, நமக்கு தெரிந்த அநேகர் வந்து ஆத்துமாக ரீதியாக அழிந்து போய் கொண்டிருக்கிறார். தவறான வழியில இயேசு கிறிஸ்து விருப்பத்துக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை காப்பதற்கு நாம வந்து ஒரு சில கருவிகளாக செயல்படணும். அவங்களுக்கு இயேசுவினுடைய அன்பை எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு இந்த திருமறை வசனங்களை கற்றுக் கொடுக்கணும். அவங்களை நல்வழிப்படுத்தணும். அப்ப அந்த உயிர்களை காப்பாற்றுகின்ற, ஆத்துமாக்களை மீட்கின்ற பொறுப்பை ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு கரங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய வருகை நாள் சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டங்களிலே அவருக்கான ஆயத்தமான அந்த பணிகளை துரிதமாய் நாம் செயல்படுத்துவோமா? இந்த செயல்படுத்துகிற பணிகளை துவங்குவதற்கு கடவுளை ஆசீர்வதிக்கின்றோம். இந்த சிந்தனையோடு நாளை நீங்கள் துவங்குங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய பணிகளை நாங்கள் துரிதமாய் செய்வதற்கு எங்களுக்கு இந்த பலனை தாரும். இயேசுவே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமீன்.